Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவா எப்பவுமே நம்ம இட்லி தோசைக்கு சட்னி, சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிடுவோம்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இப்படி செய்து கொடுத்து பாருங்க. எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இது இட்லி கூட சும்மா லைட்டா அப்படி தொட்டுலாம் சாப்பிடாம நிறைய அப்படி ஊத்திட்டு அள்ளி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 6 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போறேன். உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அளவுகளை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1/2 கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் போல இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க. இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததா இதுல ஒரு 4 போல உருளைக்கிழங்கு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு 2 வெட்டி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. அதுக்குள்ள இன்னொரு பவுல்ல 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு கசகசா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கங்க, சரியா இருக்கும். அடுத்ததா ஒரு மிக்சி ஜார்ல 2 பல்லு பூண்டு, ஊற வச்ச கசகசா, 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா இப்போ அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதில் அந்த வெந்திருக்க அந்த உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு எட்டை எடுத்துடலாம். எட்டை எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இப்போ பருப்பு கரண்டியை பயன்படுத்தி நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகானுடைய காரம் தான். இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரணும். அதனால் அந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய துண்டுகளாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே சின்ன சின்னதாகவும் இருந்துடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம குக்கரில் அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்க வேண்டியதான். நல்லா மணக்க மணக்க சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யும் போது வீடே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கும். எப்பவுமே நம்ம இட்லி தோசைக்கு சாம்பார், சட்னி இந்த மாதிரி செய்து சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமா இப்படி செய்து கொடுத்து பாருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்ல சூடான இட்லியோட அப்படி நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா சூப்பரா நல்லா உள்ள இறங்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. Thank you.